தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் புதுச்சேரியில் மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கைப்படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கிழக்கு சுழற்சி தற்போது உருவாகியுள்ளது என்றும் அது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்பதால் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை நோக்கி இரு தினங்களை நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக இன்று முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையில் சூறாவளி காற்றானது 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மேலும் அவ்வப்போது 50-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்களுடைய கடற்பகுதியில் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பாக மேற்கொள்ளவும் மேலும் ஆழ்கடலில் உள்ளவர்கள் உடனடியாக திரும்புமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு அறிக்கை, அதாவது இந்த வானிலை அறிக்கையானது தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஏதாவது காற்றில் மாற்றம் ஏற்பட்டால் இந்த மீன்வளத்துறை உடனடியாக மற்ற அறிக்கைகளையும் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்.